பின்னால சொல்லுவேன். ஆமென். வாசிப்போம். மீகா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் வாசிப்போம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இதுல எத்தனை காரியம் இருக்கு பாருங்க. 1, தடைகளை நீக்கி போடுகிறவர். 2, உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அது எனக்கு ரொம்ப பிடித்ததுதான். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். 2, நமக்கு முன்னால உங்க முன்னால தடைகளை நீக்கும்படியாக கர்த்தரே உங்க முன்னால நடந்து போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வருகிற நாட்கள்ல கர்த்தர் உங்க முன்னால நடந்து போவார். உங்களுடைய காரியங்களை வாய்க்கப்படும்படி கர்த்தர் நடந்து போவார். தடைப்படுத்துகிற மனிதனை அகற்றும்படி கர்த்தர் உங்க முன்னால் நடந்து போவார். என்னென்ன காரியங்கள் நினைத்தது நடக்கலையோ அந்த காரியங்களை கர்த்தர் நடத்தி முடிக்கும்படியாக உங்க முன்னால் போவார். நீங்க என்ன காரியத்துக்காக, ஒரு இன்டர்வியூவா இருக்கலாம், ஒரு மருத்துவமனைக்கா இருக்கலாம், என்ன காரியத்துக்காக போறீங்களோ அந்த காரியத்தை ஜெயமாய் மாற்ற உங்களுக்கு முன்னால கர்த்தர் உங்க முன்னால நடந்து போவார். அல்லேலூயா. இன்னைக்கான செய்திக்கான நேரம் ரொம்ப குறைவு. அதனால தான் காணிக்கப்பட்ட நேரம் முடிப்போம்னு சொன்னேன். ஆனால் நான் கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு முடிச்சிருவேன். ஒரு 25 நிமிஷம் தான் இன்னைக்கு நமக்கு கிடைக்கும். அந்த 25 நிமிஷத்தை நல்ல மகிழ்ச்சியாக கேளுங்க. இதில் சொல்ல முடியாத காரியங்கள் வரும்போது அடுத்த வாரத்தில் பாகம் 2 அதை கண்டினியூ பண்ணிடலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்க முன்னால போய் தடைகளை உடைத்து நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை கிடைக்க பண்ணி மகிழ செய்கிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. இப்படி வச்சிடுங்க. கர்த்தர் உங்க முன்னால போறதே தடைகளை உடைத்து போட. தடைகளை உடைத்து போட. நான் சொல்ல நீக்க மாட்டா, உடைச்சே போட்டுருவார். திருப்பி எழுப்பக்கூடாது. என்னோட வேர்ஷன் இருக்கு, அதை பார்ப்போம். இதுல இன்னொரு மொழிபெயர்ப்பு இருக்கு. தமிழ் ஈசி பைபிள் வேர்ஷன் ஒன்று இருக்கு. அந்த பகுதியை போடுப்பா. இதை பார்த்தீங்கன்னா தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர், அப்படிதான் அழகா சொல்லியிருக்கோம். அதை பாருங்க. தடைகளை உடைப்பவர் அவர்களை நடத்தி உங்களை தடை இருக்கிற பகுதியில நீங்க கொண்டு காட்டி கொடுக்கணும். இல்லை இதுதானே தடை அப்படின்னு ஆண்டவரே உங்களை கூட்டி கொண்டு முன்ன விட்டு, இந்த தடையை நான் உனக்கு முன்னால அதை அதம் பண்ணுவேன், உடைத்து போடுவேன். இனி நீ எந்த தடையை பார்க்க மாட்டார். இப்போ இப்படி பாருங்க. உங்க வருமானத்தை தடைப்படுத்துறது எதெல்லாம்? உங்க குடும்பத்துல சமாதானத்தை தடைப்படுத்துறது எதெல்லாம்? உங்களை பகிரங்கமா பழி வாங்கி இருப்பாங்க, பர்பஸா ஏமாத்தி இருப்பாங்க. உங்க வருமானத்தை மட்டும் இல்ல, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்த்தது போல சேர்த்து பிள்ளைகளுக்காக உங்க நல்ல ஒரு வீடு வைக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்துக்காக, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, அல்லது எதிர்காலத்தை முன்குறித்து ஒரு சொத்து சுகத்தை வாங்கலாம் அப்படின்னு நீங்க நினைத்திருக்கலாம். ஆனால் அதை தடுப்பதற்காக சில மனிதர்கள் வந்திருப்பாங்க, வசியமா பேசுவாங்க. அப்படியே அந்த அவங்க பேச்சை பார்த்தா தேரே உருகி நம்ம வாயில வந்து விழுந்தது போல இருக்கும். அப்படி ஏமாத்திருப்பாங்க, ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. நீங்க கூட ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட தடையை அப்படிப்பட்ட மனிதனை நான் உடைப்பேன், மனிதனை நான் உடைத்து போடுவேன் சொல்லிட்டு அவர் சொன்னா தெரியுமா? நீங்க போறதுக்கு முன்பாக அவரே செல்கிறவர் உங்க தடைகளை நீக்கி நீங்க போற வாசலுக்குள் நுழைந்து ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். அல்லேலூயா. கடந்து போவார்னு ஒரு எக்ஸலன்ட் இருக்கு. யோசுவா 3:5 வசனத்தை அதை வைத்துக் கொள்வோம். இப்போ அதை எடுத்துக்கிடுங்க, அதை போடுற மாதிரி கொஞ்சம் பெருசா பண்ணிங்க. இப்ப பாருங்க, தடைகளை நீக்கி வாசலால் நுழைந்து உங்களுக்காக கர்த்தர் உங்களோடு நீங்க போற வாசலுக்குள்ள கர்த்தரை வருவார். அவர் பாருங்க நுழைந்து கடந்து போவார். அந்த வாசலுக்குள்ள கர்த்தர் கடந்து போனா ஜெயம் உங்களுடையதா இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அவர்களின் அரசர் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவர்களை முன்பு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவார். எப்படி? முன்னணையில உங்க முன்னால நடந்து போவார். எவ்வளவு அழகான வார்த்தை! அதை விட கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு முன்னால எப்போதும் இருப்பார். அல்லேலூயா.
உங்க முன்னாலே எப்போது இருப்பார். ஆமே. இந்த வாரத்துல தயாமணிக்கு ஒரு சிக்கல் தான், என்ன செய்யணும் தெரியல. ஆபீஸ்ல கொஞ்சம் வாய் அடக்கிட்டா நல்லது போல தோணுது. காரணமே இல்லாம வரும் அந்த சோதனை வர்றத அப்படி தூக்கி அங்க போட அமைதியா இருந்து கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் சொல்ல வேண்டியதான்னு கேட்டா, இங்க வர்றதை நான் தடை பண்ணா அது கர்த்தர் ஏட்ட கடை கேட்பார். அதை முதல்ல சொல்லிடுறேன். அதனால தான் சொல்றேன், கர்த்தருக்கு முன்னால் ஒரு ஜனங்களுக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக எப்போது இருப்பார். ஆனால் நம்ம அலுவலகத்திலையும் அவர் என் கூட இருப்பார். நீங்க கம்ப்யூட்டர்ல வேலை செய்யும் போது கர்த்தர் உங்க பக்கத்துல இருப்பார். கம்ப்யூட்டர்ல நீ என்ன செய்கிறாயோ அந்த நுணுக்கமான நுண்ணறிவை உனக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமே. அந்த நுணுக்கத்தை பார்க்கிற அந்த வேறு அதிகாரிகள் உங்களை பாராட்டும்படி கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர். இவ்வளவு இப்போ விவிலியம் என்ன சொல்லுது பார்ப்போம். விவிலியத்தில் என்ன சொல்லி பாருங்க. அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்திருந்து வெளியேறுவார்கள். நமக்கு வழிகாட்டியாரு கிறிஸ்து. அவர் தடைகளை தகர்த்து எறிந்து வெளியேறும்படி உங்களை வச்சு அப்புறப்படுத்திடுவார். அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார். ஆண்டவரே ஆண்டவரே வாசிங்க. ஆண்டவரே என்னை வழிநடத்தி போவார். ஆண்டவரே என்னை வழிநடத்தி போவார். ஏன் இந்த பல வருஷனை உங்களுக்கு முன்னால கொண்டு வந்திருக்கேன்னா, ஒவ்வொரு வருஷனும் நமக்கான அர்த்தத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். இதுக்கு முந்தின பகுதியை தமிழ் அந்த வருஷனை பாருங்க. தடைகளை உடைத்து போடுகிறவர், தடைகளை உடைப்பவர். எப்படி? உங்க தடையை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் நடந்து போறது முல்ல நீங்க போற வாசலுக்கு கடந்து போவார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிமா. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர் கண்டவுடனே நீங்களும் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். நீங்க நான் முன்னால போறேன், நீங்க பின்னால வாங்க. யோர்தான் பிரவாகிட்டு இருக்கு. மொத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அதே போல அந்த மொத்த வசனத்தை தெளிவாக தான் சொல்லியிருக்கோம். நான் உங்களுக்கு பக்கபலமாய் இருப்பேன். தடை படுத்துகிறது எது? யோர்தான் நதி பக்கபலமா இல்ல, எதிரா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுசரணையா இல்ல. இது நம் மழை காலத்தை போல நமக்கு 2-3 முறை திருச்சியில ஒரு பெரிய அழிவை கொடுத்தது. கர்நாடகாவில் மழை பெய்தது, தண்ணி இங்க வந்து திருச்சியை ஒரு பெரிய அழிவை கொடுத்தது. விஜயகுமார் கேட்ட சரியா இருக்கும் நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? அங்க எங்கேயோ பெய்த மழை கர்நாடகாவில் இங்க வந்து இங்க ஒரு பெரிய அழிவை கொடுத்துச்சு. இதே போல யோர்தான்ல தண்ணி கரை புரண்டு ஓடும். அந்த யோர்தான் கரை புரண்டு ஓடும் போது இதுல பாத்தீங்கன்னா மிகுந்த அந்த ஒருத்தர் கால் வச்சா காலை எடுத்துட்டு போயிடும். காலை அதுல காலை வைத்தாலே காலை என்ன செய்கிறோம்? இழுத்துட்டு போயிடும். அது தடையா இருக்கிறது. இவருடைய பிரயாணத்துல தடைப்படுத்துகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்பாக தடைப்படுத்தியது யோர்தான். அது பிரவாகித்து வழிகிறது. அந்த யோர்தானை பார்த்தா ஒரு மனுஷன் திடீர்னு கால் வைக்க மாட்டான். அவ்வளவு வேகமா போறது கண்களுக்கு முன்னால தெரியும். அதனால்தான் அந்த வசனத்தை வாசிப்போம்னு சொல்றது. அதை பாருங்க. இதுல எவ்வளவு அழகா அந்த வசனத்தை திருப்பி போடுவா. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை திருப்பி வாசிப்போம். ஜனங்களை நோக்கி அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களை கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு அதற்கு பின் செல்லுங்கள். அதாவது ஆண்டவர் உடன்படிக்கை பற்றி முன்னால போகுது. கர்த்தர் முன்னால போகிறார், நீங்க பின்னால போங்க. அடுத்த வாசிப்ப. உங்களுக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கும் இடையிலே 2000 முழம் பின்தங்கி வாங்க. ஏன்னா கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அது அன்றைக்கு. இன்னைக்கெல்லாம் நம்ம ஆண்டவருடைய பிரசனத்தை அதிகமா உணர முடியும். அதை நிறைய வேளையில நம்மளால உணர முடியும். ஆராதனையில் உணர முடியும். ஆராதனையில் பாத்தீங்கன்னா எவ்வளவோ தருணங்கள்ல கர்த்தர் உங்களோடு சில வார்த்தைகளை சொல்லும் போது அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையில வந்து பலிக்கும். அல்லேலூயா. அது தேவ பிரசன்னத்தில் நடப்பது. அது போல 5ஆவது வசனத்தை வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் நடுவில்
கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாளைக்கு எனக்கு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இருக்கு. விசுவாசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் செய்ய போறதுதான். இது நான் இல்ல, வசனம் சொல்லுது. நான் தீர்க்க தரிசனமா சொன்ன அது வேற, இது வசனம். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கொண்டு வர்றார். அத அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு சொல்றார். நாளைக்கு இதே போல ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்காண்டா கர்த்தரே அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இது யாருக்கு சொன்ன தீர்க்க தரிசனம்? ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம், மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்துல மீகா தீர்க்க தரிசி யாருக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபிலோனில் சிறைப்பட்டு போன இஸ்ரவேலருக்கு சொன்ன தீர்க்க தரிசனம். நான் மீண்டும் சொல்றேன், பாபிலோன் தேசத்துல 2வது முறையாக, முதல்ல கானான்ல இருந்தாங்க, எகிப்தில் இருந்தாங்க. இப்ப 2வது முறையாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். சிறைப்பட்டு கொண்டு போன கோலம் பாத்தீங்கன்னா எந்த மனிதர்களுக்கும் அது பார்க்க முடியாது. பாபிலோனியர்கள் அவ்வளவு கடூரமாக நடத்தப்பட்டு கொண்டு போனார்கள். ஆனா அவங்க ஏத்து நிக்கல. நீ சங்கீத பதில கேட்டது போல நான் சொல்றேன், தானியேல் எதுக்குமே தாவீது இந்த பிள்ளைகள் செய்த தப்பிதத்துக்கு தண்டிக்க போகல. அவன் யாருக்குமே சொன்னா தெரியுமா? கர்த்தர் நியாயம் செய்த, கர்த்தருக்கு டைம் கொடுக்கல. கர்த்தர் நியாயம் செய்யும் வர பொறுமையா இருந்தார். நான் என் மனைவிக்கா பல முறை சொல்லுவேன், கர்த்தர் நியாயம் செய்யணும், நம்ம கேட்க கூடாது. இது காரணம் என்னன்னா, என் மகன் அடிக்கடி சொல்லுவான், அப்பா இந்த விஷயத்துல நீங்க ஒன்றும் பேசாதுங்க, கர்த்தர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. என்னை நிந்தித்தா நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் மகளை பற்றி எத்தனை தீமையான மொழிகளை சொன்னாங்களோ இப்ப அவங்க வாழ்க்கையில சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, நீங்க சும்மா இருந்தா போதும், கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். சும்மா நீங்க கர்த்தர் சொல்லணும், உங்க வியாபாரத்தை கர்த்தர் சொல்லணும், உங்க பாடுகளை கர்த்தர் சொல்லணும். நான் கேட்டா கர்த்தர் கேட்க மாட்டார், நீங்க கேட்டா கர்த்தர் கேட்க மாட்டார். நீங்க கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் நியாயம் செய்தால் அந்த நியாயம் வேற வழியில இருக்கும். பாருங்க, தகப்பன் அவனுக்கு மகனை கொல்ல நினைக்கல, ஆனா கர்த்தர் மரத்துல கொண்டு சிக்க வச்சு தூக்குனார். பாத்தீங்களா? அதான் கர்த்தர். ஆனா அவனுடைய வாதத்தை கர்த்தர் சொன்னான். நான் சொல்றேன், நீங்க உங்க வேதத்தை கர்த்தர் சொன்னீங்கன்னா, உங்க பாடுகளை கர்த்தர் சொன்னீங்கன்னா, கர்த்தர் கேட்பது வேற லெவலா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தண்டிக்கணும்னு போய்த்தோம், நம்ம பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் கேட்க மாட்டார், அது நடைபெறாது. அதனால நமக்கு சஞ்சலமும் தவிப்பும் பாரங்கள் தான் கடந்து போகும். இன்னைக்கு அழகான பகுதி இதுதான். பாபிலோனியர் பாபிலோனியரால் சிறைப்பட்டு போன ஜனங்களுக்காக மீகா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம். இதே போல ஒரு சூழல்ல நிர்மாணப்படுத்தப்பட்டார்கள், மொட்டையடிக்கப்பட்டார்கள். அப்படிதான் அவங்களை நடத்தி கொண்டு வராங்க. பாபிலோனியர்கள் அவளை சிறைப்படுத்தி, நிர்மாணப்படுத்தி, மொட்டையடித்து அவளை சிறைப்படுத்தி சிறைச்சாலையில் அடைத்தார்கள். அதிலிருந்து வந்த சாத்ராக், மேஷாக், தானியேல் அவங்கள அந்த சிறைச்சாலையில் தான் இருந்தாங்க. அவங்கள வெளியே கொண்டு வராங்க. ஏன்னா அவங்க மூலமாக தடைகளை கர்த்தர் உடைக்க ரெடி ஆயிட்டார். கர்த்தர் தடைகளை உடைக்க ரெடி ஆயிட்டார். இப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது இது எப்படி நடக்கும்? அதனால்தான் நான் தமிழ் ஈசி வசனம் சொன்னேன், தடைகளை உடைப்பவர். இதுக்கு காரணம் இருக்கா? இருக்கு. இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது கோரேஸ் தீர்க்கதரிசியினுடைய, கோரேஸ் அரசனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை கொடுக்கிறார். அதுவரையிலும் மனம் கடுகளவும் திருந்தாத அரசர்கள் மத்தியில கோரேசை அவர் எழுப்புகிறார். அவனுடைய உள்ளத்துல ஒரு மனமாற்றத்தை கொடுக்கிறார். இதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. வாசிப்போம். ஏசாயா 44வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. ஏசாயா 44 கடைசி. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன். மேய்ப்பன் சொல்ல காரணம் என்ன? ஜனங்களை வழிநடத்துகிற, நாட்டை வழிநடத்துகிற ஒரு தலைவனாக, ஆடுகளை எப்படி வழிநடத்துகிற ஒரு மேய்ப்பன் இருப்பாரோ அதே போல ஜனங்களை அவன் வழிநடத்துவதால் ஆண்டவர் அவனை தீர்க்க தரிசனமாய் சொல்லும் போது அவன் என் மேய்ப்பன் என்கிறார். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி ரெண்டு காரியத்தை நான் சொல்றேன். எதற்காக நான் செய்ய போகிறேன்? ஒன்று,
எருசலேம் தேவாலயம் கட்டப்படணும். தேவாலயத்தினுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு தேவையானதை அரசன் கொடுத்தாதான் இந்த ஜனங்கள் தேவாலயத்தை கட்ட முடியும். தடைகள் என்ன? ஒன்றே இல்லாமல் இருக்காங்க, நிர்வாணியா இருக்கிறாங்க, மொட்டையடிக்கப்பட்ட சூழ்நிலை கடினமாய் நடத்தப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஒரு லேசான காரியம் தான் கேட்டா நம்ம மனசெல்லாம் காயப்படுகிற ஒரு காயம். நம்ம எல்லாம் இப்படி பார்ப்போமான்னு கேட்ட பார்க்க முடியாது. ஆயிரக்கணக்கான ஜனங்களை மொட்டையடிச்சு நிர்வாணமா இப்படி ஊர்வலமா கூட்டிட்டு போனா நம்ம வீட்டுல வந்து நம்ம தூக்கம் வராதுங்க. எப்படி கடுமையா நடத்துறாங்க, எப்படி அரக்க குணமா நடத்துறாங்க. மனசாட்சி எல்லாம் இப்படித்தானே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போனார்கள். அல்லேலூயா. ஆனா சத்தம் கேட்குதா? போதுமா? ஏன்னா பின்னால வேண்டாம், இது நமக்கு போதும். இனி அவன் ஸ்டாண்டில் பார்த்துக்கிடுவான். இல்லை, ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அது வேண்டாங்க. நான் சும்மா அதான் வைக்கல. சரி, இப்போ கேட்டுடுங்க. இந்த சூழ்நிலையில் இவர்களுக்கு தடைக்கல்லா இருக்கிறது. எந்த மனுஷனும் ஜாமீன் எடுக்க முடியல, எந்த மனுஷனும் அரசனோடு போராட முடியல. இப்போ கர்த்தர் கோரேஸ் அரசனுடைய இருதயத்தில் கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறார். நான் சொல்றேன், இதே போல கடினமான மனிதர்கள் மத்தியில நீங்க சிக்கப்பட்டு இருந்தால் உங்களுடைய மனதுல கர்த்தர் பேச போகிறார். கடினமான மனிதர்கள் உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தாங்கன்னா அந்த மனிதனை மனமாற்ற செய்ய கர்த்தரால் முடியும். ஆமென். உங்களை ஏமாத்தி இருப்பான், உங்களை துணிகரமா உங்களை துணிந்து உங்களை போய் சொல்லி அடிச்சு போயிருப்பான். காசா இருக்கலாம், பணம், சொத்து சுகமா இருக்கலாம். இது எதுவோ எதுனாலும் நீ வராது நினைச்சா அந்த மனிதன் மனம் மாறுவான். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவ்வளவு அழகா பாருங்க. எதற்காக? 2 காரியத்துக்காக. ஒன்று, எருசலேம் தேவாலயத்தை கர்த்தருக்கு கட்ட வேண்டும். அது கர்த்தருடைய ஆலயம். இப்போ கர்த்தருடைய ஆலயம் அழிக்கப்பட்டிருக்கு. 2, இந்த அஸ்திபாரத்தை எல்லாம் போடணும்னா காசு பணம் எல்லாம் அரசன் கொடுக்கணும். 2 காரியம் தான் கர்த்தருடைய சித்தம். இப்போ 45 வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பாக. இப்போ கர்த்தர் கோரேசை அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய சரித்திரம் பார்த்தீங்கன்னா கோரேசுக்கு அப்பா ஒரு கடுமையான மனிதர் தரியு. அந்த வம்சத்தில் வந்தவன் தானே. இப்போ கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார். தரியு அரசன் காலத்துல பிடிக்கப்பட்டவர்கள் நமக்கு தெரியும். தரியு எவ்வளவு கட்டுரமான மனுஷன். அவருடைய காலத்துல தான் யார் வாரா? சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். இவங்களுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். இப்போ கோரேசுடைய காலம் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் கழித்து கோரேசுடைய மனதுல கர்த்தர் கிரியை செய்கிறார். ஒரு 65 ஆண்டுகள் கழித்து வரும்போது இப்போ கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட இது எப்படி ஆகும் கேட்டா கர்த்தர் கோரேசை அபிஷேகம் பண்ணுகிறார். பாருங்க, கோரேசுக்கு முன்பாக வாசிப்போம். ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாவின் இடைக்கட்டுகளை முடியாத எந்த இடத்துல இருக்கிறவனுடைய இவனுடைய கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு நான் சொல்றேன். இதுவரையில உங்களுக்கு பார்வையில நான் முடியாது என்று சொல்லவர் இனி உங்க பக்கமாய் வருவான். நீங்க சொல்றத கேட்பான். நீங்க சொல்றபடி கர்த்தர் நடத்த வைப்பார். உங்களுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்கப்படுவார். நீ தட்டி தட்டி தேவ சமூகத்துல எதெல்லாம் சொன்னாயோ அதெல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். உன்னுடைய வேண்டுதலை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வேண்டுதலின்படி கர்த்தர் பிரதிபலன் கொடுக்க உங்களுக்காக அவர் வந்து நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தடைகளை உடைப்பவர் வந்து நிற்கிறார். பாருங்க, அடுத்த பாருங்க. அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து இப்ப கோரேசுடைய வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்ற. நான் சொல்றேன், யாரெல்லாம் நன்றி ஏசப்பா பாடணும்ல, அப்ப கையை வைக்கிறவங்க எல்லாம் ஒரு அலையில சொல்லுவோம். கையை வைக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க. ஆமென். கையை வைக்கிறவங்க யாரும் சொல்லாரு. கையை வைக்கிறவங்க மட்டும் நன்றி ஏசப்பான்னு கையை வைத்து கர்த்தரை துதித்தீங்களா? அவங்க எல்லாம் ஒரு அலையில சொல்லுவோம். ஆமென். அவங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை. கர்த்தர் நீ கையை மேல வைத்திக்கா, உன் வலது கையை கர்த்தர் பிடித்துக்கா. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு தான். நான் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நான் 2வது வசனம் பாருங்க. நான் உனக்கு முன்னே போய் உங்களுடைய கோணலான எல்லா பகுதியும் கர்த்தர் செய்ய நேர்மையாக்க போகிறார். அல்லேலூயா. நீ கரங்களை வயத்து வலது கையை உயர்த்தினா கர்த்தர் உன் கையை பிடிச்சிருப்பார்.
நீ வலது கையை உயர்த்தினா கர்த்தர் உன் கையை பிடிச்சிருப்பார். இல்லைன்னா இனி வருகிற நாட்கள்ல வலது கையை உயர்த்த 8 கையை உயர்த்தி கர்த்தரை துதிக்க யாருமே மறக்காதுங்க. எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. நான் உனக்கு போய் கையை பிடிச்சு ஒப்பந்தம். எப்படி மனைவிய நம்முடைய மகளை ஏதோ ஒரு புருஷனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எப்படி கையை பிடிச்சு என்ன ஒரு கையில இடது கையில பிடிச்சு கொடுப்பீங்க. கல்யாணத்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பையன் கையில விஜயகுமார் பிறகு இடது கையில கொடுத்தீங்களா வலது கையில கொடுத்தீங்களா? அதைதான் அவன் செய்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அதே போல வந்து வசனம் சொல்லாம இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்கு. கர்த்தர் இந்த வசனம் வரும் அன்னை கொடுப்பேன். இந்த வசனம் சொல்லணும். நான் சொன்ன 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் முடியுது வரை சொல்லணும். வசனத்தை சொன்னாதான் கர்த்தர் ஞானத்தின் ஆவியை கொடுப்பார். உன் படிப்பு தானா திறக்கும், வாசலை திறப்பார். நீ போறதுக்கு முன்பாக ஆசுடைய கண்களை தயவு பண்ணுவார். நீ எழுதுற பேப்பர்ல தயவாய் அவன் மார்க் போடுவான். நீ கர்த்தரை துதிக்கிறதுக்கு மறந்துட்டார், கர்த்தருடைய வசனத்தை சொல்ல அவரோடு பேசுவதற்கு மறந்தால் கர்த்தர் நம்ம மறப்பார். அல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தை. உங்க வலதுகையை பிடிச்சு சொல்றார், நான் உனக்கு முன்னால போய் கோணலானவை. அப்படி யோசித்து பாருங்க, எந்தெந்த பகுதியெல்லாம் கோணி கிடக்கு. வருமானம் கோணி கிடக்கு, குடும்பத்துல சமாதானம் கோணி கிடக்கு. இன்னைக்கு காலையில காலைல வரச்சில கூட ஒரு பகுதியை கேட்டிருக்கோம் இல்லையா? காலையில வரச்சில ஒரு தகப்பனார் மகளை பார்த்து கோபத்தை இன்னையோடு மூட்டை கட்டி வச்சிருப்பான்னு சொல்லியிருக்காரு. நானும் சொல்றேன், ஏன்னா அது ஒரு பாவம். நம்ம விட வேண்டியது விடணும். அது நம்மளால முடியாதுன்னு நினைச்சாதான் முடியாது. முடியும். எவ்வளவு அழகா சொல்றார், கோணலானவைகளை செவையாக்கிற கர்த்தர். அடுத்த வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் எடுத்துனீங்களா? பைபிள் இருக்கிற எல்லாரும் இந்த பகுதி எடுங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமானது. ஏன்னா இந்த பிரயோஜனத்தை நீங்க கடைபிடித்தா அந்த காலத்தில் இருக்கிற உங்க வாழ்க்கை. அந்த காலம் என்னது? அந்த காலம் என்னது? அந்த காலம் என்றால் என்ன? இருள், காரிருள். இந்த அந்த காலத்தில் இருக்கிற உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வந்து செம்மையாக்கி தருகிற கர்த்தர். அல்லேலூயா. வாசிப்போமா? 3வது வசனம் பாருங்க. அர்ச்சனா என்று பெயர் சொல்லி அழைக்கிற அந்த பெயரை சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தடுமாறியாச்சு. அடக்கடவுளே, இது நான் எங்க கர்த்தர் இங்க பேசுறா, நான் கொஞ்சம் சொல்றேன். அடுத்த பாருங்க, இத பாருங்க எவ்வளவு. உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற உங்க பெயரெல்லாம் சொல்லி இப்படி சொல்லுவோமா? மகையர் என்று பெயர் சொல்லி நான் சொல்றேன்ல, நீங்க உங்க பெயரை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. மகையர் என்ற பெயர் நீங்க உங்க பெயரை சொல்லி பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. உங்களை பார்த்தா சொல்றார், கர்த்தர் யார் என்று நீ அறிந்து கொள்ள. இப்போ தடைகளை உடைப்பவர் அவர் வெண்கல கதவை உடைக்கிறார். இதுவரை திறக்காத கதவு திறக்கும். இதுவரை செயல்படாத காரியம் செயல்படும். இதுவரை முடங்கி போன காரியம் உங்களுக்கு கைகூடி வரும். இதுவரை வாய்க்காத காரியம் உங்களுக்கு வாய்க்கும். ஏன்னா தடைகளை உடைக்கிற கர்த்தர் இப்ப முன்ன சொன்னார். அதான் சொன்னேன், தடைகளை உடைப்பவர் சொல்ல காரணம் தான். ஆக்சுவலா நம்ம வசனத்துல நம்ம வாசித்த பைபிள் என்ன போடுறது? தடைகளை நீக்கி போடுகிறவர். நான் சொல்றேன், அவர் உடைச்சே போடுவார், திருப்பி கட்ட முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை உடைத்தார், திருப்பி கட்ட முடியுமா? முடியாதுங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை கட்டினா அதை அழிக்க முடியுமா? இப்ப கட்டுகிறவர் சொல்றார், நான் உடைத்தேன் பாருங்க, வெண்கல கதவை உடைப்பேன். நான் முன்னால போய் அதுதானே உனக்கு தடையா இருக்கு. யோர்தான் தடையா இருந்த போது நான் வந்தேன், உள்ளங்கால் ஆசாரியை கால் பட்ட உடனே அந்த தண்ணீரானது அப்படி பாதை வெட்டாந்தரையில நடந்து போகும்படி பிளந்து நின்றது. ஏன்னா கர்த்தர் முன்ன போறார். இதே போல கர்த்தர் முன்ன போய் வெண்கல கதவு, எவ்வளவு பெரிய கோட்டை, கோரைசால் முடியாதுங்க. அது காரணம் இருக்கு. ஜனங்கள் கலகம் பண்ணுவாங்க. அவருடைய நாட்டில் இருக்கிற ஜனங்கள் கலகம் பண்ணுவாங்க. அந்த கலகத்தை எல்லாம் உடைக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார், வெண்கல கதவை போட்டு பூட்டின அந்த கதவை நான் உடைப்பேன். அடுத்தது அந்த வெண்கல கதவுல எதை போட்டிருக்கு? இரும்பு தாழ்பால். இந்த இரும்பு பூட்டையும் நான் உடைப்பேன். பூட்டை உடைக்க கர்த்தர் சொல்றார். இதுவரை பெரிய திண்டுக்கல் பூட்டு போல பூட்டி இருக்கும்.
மூவ் ஆயிருக்காது, சில ஃபைல்ஸ் மூவ் ஆயிருக்காது, சில காரியங்கள் செயல்படாம இருக்கும், சில இன்டர்வியூக்கு போய் செலக்டட் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த புட் ஆஃப்ல இருக்கும், அதை காலேஜ் அனுப்ப மாட்டாங்க, அப்படி இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றா, இன்னைக்கு வெண்கல கதவை மட்டுமல்ல இரும்பு தாழ்பாளையும் நான் முறிப்பேன். எவ்வளவு அழகா முறித்து இந்த அந்தகாரத்தில் இருண்ட வாழ்க்கையில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ஒரு புதியதாக நான் வெளியே கொண்டு வருவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில இரும்பு கோட்டையை உடைக்க போகிறார், வெண்கல தாழ்பாளை முடிக்க போகிறார். ஆண்டவர் எனக்காக இதை செய்வார். நான் சொல்றேன், அந்த கால வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், செயல்படாத பகுதியாக இருந்திருக்கலாம், இருண்ட வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆண்டவர் என்று சொல்லுகிறார், அந்த இருண்ட வாழ்க்கையை நான் உடைப்பேன், உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவேன். கொண்டு வருவது மட்டுமல்ல, அந்த காலத்தில் இருக்கிற புதையல் வெளியே கொண்டு வருவது மட்டுமல்ல, புதையலோடு கொண்டு வருவாய். எருசலேம் தேவாலயத்தை கட்டக்கூடிய புதையலோடு கொண்டு வருவாய். நீ வீடு இல்லைன்னு நினைக்கிறியா? வீடு கட்ட புதையலோடு வருவார். கர்த்தர் உன்னை சந்திப்பார். வீடு விஸ்தாரப்படுத்த அதற்கான புதையலை தருவார். கர்த்தரால் கூடாதது ஒன்றே இல்லை. ஒரு ஆமென் நான் சொல்லி கேட்க வேண்டியது என் நிலைமை. ஆமென் சொன்னா உனக்கு டபுளா வரும், இல்லைன்னா அளவுதான் வரும். ஆமென் சொல்லி பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. எதெல்லாம் அடைக்கப்பட்ட வாசல், அப்படி பாருங்க, ஒரு பட்டியல் போடுங்க. கர்ப்ப வாசல் கூட அடைக்கப்பட்டிருக்கலாம். அந்த கர்ப்ப வாசலை திறக்கிற கர்த்தர் உனக்கு முன்னால் வந்து இருக்கிறார். நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அதை கொடுக்க கர்த்தரால் கூடாது ஒன்றே இல்லை. நிச்சயமா சொல்றேன், அடுத்த வருஷத்துல குழந்தையை அணைத்துக் கொண்டு இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றே இல்லை. அந்த கால வாழ்க்கை எத்தனை நிந்தனை, எத்தனை அவமானம், போற மனுஷன் எல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு என்னால முடியலையே நினைச்சா கர்த்தர் அந்த வாரத்தை உன்னை விட்டு நீக்குகிறார். ஹல்லேலூயா. புதையலை கொடுக்கிற கர்த்தர் சும்மா இல்லை. இதுக்கு முன்னால இந்த ஜனங்கள் ஏன் நம்ம தடைகள் பல விதத்துல இருக்கு. நான் உங்களுக்கு தெரியாத ஒரு தடையை சொல்றேன், கவனிங்க. இந்த தடைகளை உடைப்பவர் எப்படி? ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 38, 28, 29 வாசிங்க. ஆதியாகமம் 38. நடக்காதது நடக்கும். அதுக்குதான் இந்த வசனத்தை சொல்லியிருக்கேன். கடைசி ஒரு 5 நிமிஷம், கடைசியா என்ன நம்ம டைம் முடிக்க போகுது. வாசிமா. அவள் பெருகிற போது பிள்ளை கையை நீட்டினது. அப்ப 37 இப்ப வாசத்துக்கு முந்தின வசனம். இப்ப வாசல் அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. யூதாக்கு 2 பிள்ளைகள். யூதாக்கு மனைவிக்கு பிரசவம் நடக்குது. யூதா யாரு? சேஷ்ட புத்திரர். இந்த சேஷ்ட புத்திரர் பல வழிகளில் நம்ம நினைக்கலாம். நமக்கு ட்வின்ஸ் பிறந்தா எது சேஷ்ட புத்திரர்? ட்வின்ஸ் பிள்ளை பிறந்திருக்கு, ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, எது மூத்த பிள்ளை? முதல்ல வெளியே வாங்குது. ஆனா சேஷ்ட புத்திரன் எப்படி யோசேப்புக்கு போனது அதையும் சொல்லுவேன். அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. இதை பார்க்கும் முதல்ல யூதாக்கு ட்வின்ஸ் பிறக்குது. ஒன்று மூத்த மகனுக்கு பேரு பாரேஸ். அவனுக்கு பேரு பாரேஸ். அது எபிரேய மொழியில என்ன சொல்லிருக்கா? ஹேப்ரோஸ் அப்படி சொல்லியிருக்கோம். ஆனா 2வது மகனுக்கு பேரு சேரா. 2 பிள்ளைகள். இதுல மூத்த மகன் பிரசவ காலம் இப்ப அந்த வசனத்தை வாசிமா. பிரசவ காலம் நேரிட்ட போது அவள் கர்ப்பத்தில் எத்தனை பிள்ளை இருக்கு? எத்தனை பிள்ளை? 2 பிள்ளை. ஆண்டவர் கர்ப்ப வாசலை திறக்காத பிள்ளைக்காக ஏங்கிட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சொல்றேன், ஜெயராணி ஜெயமேனிகா ட்வின்ஸை கத்தர் கொடுக்கறதுக்கு கத்தர் ரெடி. நீங்க ரெடினா கத்தர் கேட்கறது தர ரெடியா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நீ விசுவாசிக்கிறியா? கத்தர் எப்படி செய்ய போனதுக்காக தோத்துறோம். எல்லாம் வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்லுவேன். அடுத்த வசனத்தை வாசிமா. அவள் பெருகிற போது ஒரு பிள்ளை கையை, எத்தனை பிள்ளை முன்னால ஒண்ணு இருக்கு, அதான் முக்கியம். ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு ஒரு கையை வெளியே நீட்டிச்சு. அப்பொழுது மறுத்து வச்சு அது கையை பிடித்து சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது பிள்ளை வெளிப்பட்டது என்றால் இது என்ன சிக்கல்?
பதக்கன்னு உள்ள எடுத்து முதல்ல வெளியே போட்டு கையை அதை நூலை கட்டிட்டா, அது பழக்கன்னு உள்ள எடுத்துட்டு இப்ப பாருங்க வாங்கி கொண்ட போது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். இப்ப முதல்ல யாரு வந்தது? சேரா. அது எப்படி? இது வந்தது ரெண்டு. முதல்ல சேரா, பாரேஸ் வந்தது ரெண்டாவது. ஆனா முதல்ல கை வெளியே வந்தது பாரேசேகை. பாரேசேகை வாங்க. அதன் சகோதரன் வெளிப்பட்டான். யாரு சகோதரன்? யாரு? அப்பொழுது அவள், நீ மீறி வந்தது என்ன? இந்த மீறுதல் உண்மையில் இருக்கும் என்றார். அதனாலே அவனுக்கு பாரேஸ். அப்போ சேராக்கு கை முதல்ல வந்து அவன் உள்ள எடுத்துக்கிட்டான். ரெண்டாவது வந்தது முதல்ல வர வேண்டியது யாரு? சேரா. ஆனா வந்தது யாரு? பாரேஸ். அவன் சொன்ன அவன் அதுக்கு என்ன வார்த்தை சொல்லி இருப்பாங்க? மீறி வந்தது என்ன? சில காரியங்கள் மீறுதலால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமானால் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தடையை உடைப்பார். சில காரியங்கள் மீறி உங்க குடும்பத்துல நடக்குமானால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த மீறுதல் உங்களுக்கு மீறி வந்து நீங்க சொல்லி கேட்காம உங்க பணத்தை அபகரிச்சு, உங்க பொருளை அபகரிச்சு, உங்களுடைய காரியங்களை அபகரிச்சு, உங்களை நிந்தித்து தீமை சொன்னால் அந்த மீறுதல் அதை செய்கிறவனுக்கு தலை மேல நிற்கும். எவ்வளவு அழகா சொல்றார், நீ மீறி வந்தது என்ன என்று சொல்லி தொடர்ந்து வாசிமா. இந்த மீறுதல் உண்மையில் வந்து நிற்கும் என்று என்றால் அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிட்டான். அப்போ எவன் மீறி செயல்பட்டாலோ, கர்த்தருடைய வார்த்தையை மீறி செயல்பட்டால், உங்க வாழ்க்கையில மீறி செயல்பட்டால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் கவனித்து கேட்பார். உங்க தடை உடைக்கப்படும். தைரியமா நடந்து செல்லுங்க. உங்க வலது கரத்தை பிடிச்சு சொன்னார், வெண்கல கதவு உடைப்பேன், இரும்பு தாழ்பால முறிப்பேன். அந்த காலத்துல இருண்ட வாழ்க்கையில் இருந்த உனக்கு வெளிச்சத்தின் வாழ்க்கையை கொடுத்து உன் கட்டடத்தை கட்டி எழுப்ப, உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப, உன் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். எல்லாரும் எழுந்திருப்போம். இதனுடைய தொடர்ந்து ஆண்டவர் சித்தமானா அடுத்த வாரத்துல கேட்கலாம். ஏன்னா டைம் கணக்கு போயிட்டு எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில தடைகளை உடைத்து எறிகிறவர். ஆண்டவரே, இது எவ்வளவு அழகான வார்த்தை. ஆண்டவரை கேட்போமா? அந்த உடைத்து தடைகளை நீக்கி போட்டுருக்கப்பா. உடைச்ச பகுதி அப்படி நீக்கிருங்க. எனக்கு முன்னால் நடந்து போவே வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. வருகிற நாட்கள் எனக்கு முன்னால் நடந்து போங்கப்பா. சில மனிதர்கள் மீறி பேச போறாங்க. அவனை நான் கர்த்தர் பார்த்துக் கொள்வேன். மீறி வந்தது என்ன? வித்தவுட் பர்மிஷன் உள்ள வந்துட்டான். கர்த்தர் அவனை பாதுகாக்கிறது. அவனை பார்த்து அவனை நான் கேட்பேன் என்று சொல்றார். உங்கள்கிட்ட கர்த்தர் அதாங்க, பொறுமையா இருங்க. கர்த்தத்தை சொல்லுங்க, உங்க காரியத்தை கர்த்தத்தை சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்க காரியத்தை கர்த்தத்தை சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்து கொண்டால் அவருடைய ரத்தப்படி அவருடைய கேட்பார். அவருடைய பாவம் செய்ததை கர்த்தர் கேட்பார். உங்களுக்காக உங்க கோணலானவளை சபையாக்குற கர்த்தர் உங்க வலது கரத்தை பிடித்து சொல்கிறார், கோணி போனதை சபையாக்குவேன், வெண்கல கதவை உடைப்பேன், இரும்பு தாழ்பாலை முறிப்பேன். அந்த கால வாழ்க்கையில் இருந்த உனக்கு வெளிச்சத்தின் வாழ்க்கையில கொண்டு வந்து புதையலை கட்டளையிடுவேன். ஆண்டவர் அப்படி சொன்னாங்களா? ஆண்டவரே, எனக்கு அந்த புதையலை தாங்கப்பா, போதும் ஆண்டவரே, என்னால சமாளிக்க முடியல, இந்த பாடுகள்ல இருந்து சமாளிக்க முடியல, இந்த வேதனையிலிருந்து சமாளிக்க முடியல. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு கேட்ட எல்லாருக்கும் விடுதலை கட்டளை எடுக்கிற கர்த்தர் அவங்களுக்கு தடைப்படுத்துறத உடைக்க போகிறார். உடைத்து அதை நீக்கி போடுகிறார். எரி தடையற்ற வாழ்வு, எரி தடைப்படுத்த ஒரு மனிதனாலும் முடியாது. உங்களுக்காக கதவை உடைப்பார். அந்த கால கதவை உடைப்பார். அவர் வெண்கல கதவை உடைப்பார். இரும்பு தாழ்பாலை முறித்து புதையலை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் நல்ல தகப்பனே, நல்ல வார்த்தையை சொல்லி கொடுத்திருக்கிறீங்கப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆண்டவரே, எங்களுக்கு முன்னால கடந்து போவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. தடைகளை உடைக்கிற கர்த்தர் உனக்கு முன்னால போய் அவர் கூட வருவார், உனக்கு கூட இருப்பார், உனக்கு கூட இருந்து அந்த காரியத்தை முடிக்காம போக மாட்டார். ஆண்டவரே, அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்த தேவனை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ள தேவனா இருந்து, இரக்கமுள்ள கர்த்தரா இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி நன்மை செய்ய வேண்டும் என்று உங்க திருப்பாதப்படுத்தி கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சாலபாரங்களை மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பு வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் விசேஷமாக வெளிநாட்டில் இருக்கிற நம்முடைய சபை பிள்ளைகளோடும் தூரத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடும் கூட இருப்பதாக. ஆமென். துதி கனம மகிமையோமக்கே ஓ எல்லாமே ஓ எல்லாமே துதி கனம மகிமையோமக்கே ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா தோற்றமே மிக ஓரீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனம மகிமையோமக்கே ஓ எல்லாமே ஓ எல்லாமே துதி கனம மகிமையோமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.